ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேமிங் ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமிங் ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் earn பண்ணலாம். ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியல் டோர்னமெண்ட் வச்சு அதில் செய் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஆல்ரெடி லிஸ்டடான டோக்கன் தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டோக்கன் வந்து இசக்கை டோக்கன். ஸோ இந்த கேம் ப்ளே பண்ணி நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் earn பண்ணி ஸோ அவங்க டோக்கன் வந்து நம்ம earn பண்ணி டிஜே கூட செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு $2 ஒருத்தன செய் டோக்கன் வச்சு ஒரு NFT மட்டும் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கேம் ப்ளே எப்படி பண்ணுறது, ஸோ இவங்களோட அஃபிஷியல் டோர்னமெண்ட் என்னென்ன நடத்துறாங்க, அதில் எப்படிலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ரிவார்ட் பண்ணிட்டு ஒரு பார்ட் வீடியோவை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது வீடியோ மட்டும் நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் பார்த்து பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியன் வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய் டோக்கன் இருக்கும். ஸோ நீங்க வந்து கேஸ் சீப்ல இருந்து நீங்க ரிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து செய்ன்னு வந்து டைப் பண்ணாலே போதும். இது அங்க வந்துரும். ஸோ இதுல இருக்கிற டோக்கன் அட்லீஸ்ட் ஒரு $2க்காவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாத்தி வச்சுக்கோங்க. 2 இல்ல $3 மாத்திக்கோங்க. அதுவே போதும். ஸோ நீங்க செய் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்ல வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, அங்க ஒரு வெப்சைட் லிங்க் தரேன். இதுல போய் நீங்க ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு NFT வந்து மின்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ மின்டிங் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் மின்டிங் குடுத்துக்கோங்க. ஸோ மின்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேரக்டர் தான். உங்களுக்கு நார்மல் கேரக்டர் வச்சு நீங்க வந்து கேம் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு NFT வந்து 200 செய் வச்சு பண்ற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம். அது வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாரி வந்து ரேர் NFT, லெஜெண்ட் NFT இந்த மாரி சில விஷயம்லாம் கிடைக்கும். பட் பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் NFTயே போதும். ஸோ மின்ட் 1 NFT பர் 10 செய் இருக்குல்ல, அது குடுத்துக்கோங்க. ஸோ அதில செக் பண்ணி பார்த்தா பாருங்க $1.07 தான். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தோன்னா போக போகுது. ஜஸ்ட் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இத வந்து மின்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. இப்ப மின்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, உங்களோட NFT வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ பிளேயர் NFTன்னு சொல்லிட்டு இப்படி வந்துரும். இந்த NFT வச்சு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேம் பண்ண போறீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணி இந்த NFT வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. கோ டூ கலெக்ஷன் போயிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாலெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NFT இருக்கு. ரைட்டா? அந்த வாலெட்ல இருக்கிற NFT வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கேமுக்கு வந்து இம்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ இது கேமுக்கு இம்போர்ட் பண்ண போறீங்கன்னா, ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து பாருங்க கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ கேம் டெபாசிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த கேம் டெபாசிட் குடுத்தீங்கன்னா, ஓகே. ஸோ அந்த கேரக்டர் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துட்டு ஜஸ்ட் அப்ரூவ் குடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு 1 எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இசக்காய் போது. ஸோ ஆல்ரெடி அப்ரூவ்டு வருதா? ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கேமுக்கான லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் மாரி உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எங்கன்னா கேம் டெபாசிட் அகைன் குடுத்தீங்கன்னா, அப்ரூவ் ஆயிடுச்சா? ஸோ டெபாசிட் NFT இருக்குல்ல, டெபாசிட் NFT குடுத்தீங்கன்னா, இங்க வந்து பாருங்க. இங்க வந்து உங்களோட கேம் டீட்டெயில்ஸ்லாம் குடுக்கணும். ஸோ உங்களோட மெயில் ஐடி, உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ். யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து மஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். அத வச்சு தான் நீங்க பார்த்தீங்கன்னா கேம்ல லாகினே பண்ணுவீங்க. ஸோ மெயில் ஐடி இதெல்லாம் குடுத்துட்டு ஜஸ்ட் கன்ஃபர்ம் குடுத்து கம்ப்ளீட் செட்டப் மட்டும் ஸோ குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அக்கவுண்ட் செட்டப் இஸ் கம்ப்ளீட்டட் வரும். ஸோ நவ் டெபாசிட் NFT குடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ ஜஸ்ட் வந்து கிளிக் குடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய் தான் போகும். இசக்கை டோக்கன் வந்து உங்கள்ட்ட கிடையாது. ஸோ செய் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஃபீக்கு போகும். அவ்வளதான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்க கேம் NFTலே காட்டும். ஸோ பேக் வந்து பாருங்க. இன் வாலெட்ல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன் கேம் போயிடும். ஓகே. இன் கேம் போயிட்டுனா, நீங்க வந்து இப்போ கேம்ல வந்து எடுத்துட்டு போயிட்டீங்க. ஸோ வித்ட்ரா பண்றத விட நீங்க வித்ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான். நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த கேம்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இங்கேயே Google Playல இப்போதைக்கு வரல. ஸோ, ஆண்ட்ராய்டு APK கிளிக் பண்ணி இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது. ஸோ, பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் கேம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே கேம் குடுத்தீங்கன்னா, ஸோ உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ, குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஆயிடும். ஸோ, உங்க லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட இருக்க NFT லெவல் 1 இருக்கும். ஸோ, உங்களோட பிளேயர் நேம் அதாவது வந்திருக்கும் 1650. நீங்க NFT மின்ட் பண்ணீங்கல்ல, அதோட நேம் தான் அது. ஜஸ்ட் ஸ்டார்ட் குடுத்துக்க வேண்டியது தான். ஸ்டார்ட் குடுத்தோன பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க கேம்க்குள்ள போயிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்குள்ள வந்துட்டேன் நானு. ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாரி ஓடினே இருக்கலாம். இங்க வந்து என்ன ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து அவங்க சொல்ற டாஸ்க் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, குவெஸ்ட் இருக்குல்ல. ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ மீட் வில்லேஜ் சீஃப் இருக்குல்ல, வில்லேஜ் சீஃப்ங்க வராங்களா, கிட்ட போயிட்டு, இங்க ரைட் சைடு கீழ வந்து பாருங்களேன், சும்மா ஒரு கிளிக் பண்ற பட்டன் மாரி குடுத்ததும் பார்த்தீங்கன்னா, ஆ இங்க டாக்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டாக் குடுத்தீங்கன்னா அவ்வளோதான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ வில்லேஜ் வெல்கம் குவெஸ்ட் இருக்குல்ல, கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். டூ யூ வாண்ட் டூ அக்செப்ட் எ குவெஸ்டன்னா ஜஸ்ட் கிளைம் குடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இப்போ அவங்க சொல்ற வேலைய ஒண்ணொண்ணு செய்ய வேண்டியது. ஸோ டாக் டூ சான்யா யூன்ட்டு இருக்கா? ஜஸ்ட் அந்த கேரக்டர் கிட்ட போயிட்டு, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. மேல வந்து பாருங்க. ஹீலர் இந்த மாரி பேர் வருதா? அது கிளிக் பண்ணீங்கன்னா தான் அவங்ககிட்ட நீங்க இன்டராக்ட் ஆகுற மாரி கணக்காயிடும். ஜஸ்ட் ஸ்டாப் குடுத்தீங்கன்னா, ஸோ அந்த குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ண, உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல கத்தி குடுப்பாங்க. ரைட்டா? ஸோ அந்த கத்தி வச்சு நீங்க வந்து ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஓரளவுக்கு நான் அந்த கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே இங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல ஒரு இடம் இருக்கும். அங்க போனீங்கன்னா, இங்கலாம் மான்ஸ்டர்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ் அடிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமா குடுப்பாங்க. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம்ல சில நெறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து பார்க்கலாம்.
ஸோ அந்த பெட் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம என்எஃப்டி கூட நெறைய வாங்கலாம். இப்ப இருக்கிற கேரட் நார்மல் கேரக்டர். ஸோ என்எஃப்டி கேரக்டர்ன்னு சொல்லி நெறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த என்எஃப்டி கேரக்டர்லாம் நீங்க நெறைய சேக் டோக்கன் வச்சிருந்தா, நீங்க வந்து அவங்க மார்க்கெட் பிளேஸ்ல கூட போய் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸ்ல அவைலபிளா இருக்காங்க. ஸோ கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா, கிளான்லாம் இருக்கு, என்எஃப்டிஸ்லாம் இருக்கு. ஸோ நெறைய விஷயம் இருக்கு. இத வச்சு ரிவார்ட்லாம் வந்து குடுப்பாங்க. ஸோ டிஸ்கார்ட்ல போய் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னென்ன ரிவார்ட்ஸ் குடுக்குறாங்கன்னு வந்து பார்க்கலாம் நம்ப. ஸோ அவங்க டிஸ்கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. ஸோ டோர்னமெண்ட்ல வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வந்து செயிட் டோக்கன் அதாவது 2000 செயிட் டோக்கன் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க மேலே நீங்க நெறைய செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளோ டோக்கன்ஸ் ரிவார்ட் லாடர்ல கூட குடுத்துருக்காங்க. ஸோ அம்பாசிடர் ப்ரோகிராம்லாம் இருக்கு. ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க டிஸ்கார்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சில புது விஷயம்லாம் ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறதால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியா வந்தோம்னா, நமக்கு நெறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேம் பத்தின நெறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா, ஜஸ்ட் வந்து பார்ட் 2 வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணினாலே போதும். நான் அடுத்தடுத்து என்னென்னலாம் இருக்கு, ஸோ கில்டு இருக்கு எப்படி நம்ம ஜாயின் பண்றது, எப்படி நம்ம மத்த பிளேயர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணி விளையாடுறது, ஸோ எல்லா விஷயம் நான் வந்து டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து ரவுடிஸ்னா நீங்க வந்து மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்க வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே டியூன்ட். பாய்.